சுங்கைப்பட்டாணியில் தனது கர்ப்பிணி மனைவியை தாக்கி கருச்சிதைவை ஏற்படுத்திய ஆடவர் ஒருவருக்கு பின்னால் இருக்கும் அதிர்ச்சியூட்டும் குற்ற பின்னணியை கிட்டா போலீசார் தற்போது வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளனர். அம்பங்கன் ஹைட்ஸில் தனது தற்போதைய மனைவியை அவ்வாடவர் கொடூரமாக தாக்கியதில் அம்மாதுவுக்கு கருச்சிதைவு ஏற்பட்டுள்ளது. ஆனால் விசாரணையில் இந்த 43 வயது நபர் ஏற்கனவே ஜொஹோரில் தனது முன்னாள் மனைவியை உயிருக்கு ஆபத்தான நிலையில் தாக்கியதும் அதன் விளைவாக அந்த பெண் கோமா நிலைக்கு சென்றதும் தெரிய வந்துள்ளது. இந்த கொடூர சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ந்த சம்பவத்தில் 12 வார கரு கலைந்ததோடு முகத்திலும் உடலிலும் காயமடைந்த மனைவி தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவருக்கு தேவையான மனநல ஆலோசனைகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. இதையடுத்து ரோஸ்மைனி அப்துல் ராஹூப் எனும் அவ்வாடவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இவர் ஏற்கனவே ஜொஹோரில் முன்னாள் மனைவியை தாக்கி கோமா நிலைக்கு கொண்டு சென்ற குற்றத்திற்காக 10 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றவர். எனினும் மேல்முறையீடு மீதான தீர்ப்பு வரும் வரை அத்தண்டனையின் அமலாக்கம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.